அடிச்சவன், எனக்கு விரோதமா பேசினவங்க, என் அக்கா பக்கம் எல்லாரும் என் மனசால ஏசு நாமத்தை நான் மன்னிச்சேன். ஏசப்பா நான் செஞ்ச பாவத்தை எடுத்து பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் பா. நம்ம சுத்திக்கிறது எல்லாருமே நாம அன்பா ரொம்ப உத்தமமா சரியா பழகி யாரும் மனசு கஷ்டப்படுத்தாம வாழ்ந்து மற்றவங்கள மன்னிக்கும் போது நம்மையே ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. ஏசப்பா நீங்க பார்த்து மன்னிக்க முறையிடலாம். ஆனா நம்ம மற்றவங்களோட பாவத்தை மற்றவங்க நம்ம விரோதம் செய்ய மன்னிக்க மாட்டேங்கிறோம். அதை மன்னிக்காத வரை ஆண்டவரால மன்னிக்கவே முடியாது. நம்ம மற்ற எல்லாரும் மன்னிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயா ஆயிடும். ஏசப்பா ஈஸியா மன்னிச்சிடுவார். எல்லாருக்கும் மன்னிச்சிட்டாலும் மனசு ஃப்ரீயா இருக்கும். ஒரு இடம் காலியா இருந்தாலும் சுத்தம் பண்ண முடியும். அந்த பூச்சி பாம்பு வராது சுத்தமா இருந்தா. நிறைய பொருள் கொடுத்தா பாம்பு பூச்சி வந்தா கூட தெரியும். அதே மாதிரிதான் நம்ம மனசு அநேக பிரச்சனை கவலைகள் அவங்க இவங்களை போட்டு வச்சோம்னா குப்பை கோல வாங்க பிசாசு உட்காந்து ஈஸியா எல்லாரும் மன்னிச்சு மனசை சுத்தப்படுத்திருங்க. அப்படியே வீடுல சில வீடுல சுத்தமா வச்சிருப்போம். ஆளை போய் பார்த்தா சுத்தமா ரெண்டே சேர், ஒரு டிவி, சுத்தமா டைல்ஸ், ஒரு பூச்சி எதாவது சின்ன கருப்பா இருந்தாலும் தெரிஞ்சிடும். அப்ப மனசை முதல் நம்ம சுத்தம் ஆண்டுவே அது எல்லாரும் மன்னிக்கிறோமா. உயிர்த்தது வல்லவை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இனி அது என்ன கைட் பண்ண எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி